நாங்கள் வர வைக்க மாட்டோம். பிரசன்னத்தினாலே உங்களை வர வைக்க மாட்டோம். நன்றி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே ராஜா ராஜா பிரசன்னம் போதுமையா.
நாளை வரை நடத்தி வந்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஒரு குறைவும் இல்லாதபடி இந்த ஆராதனை நடத்தி வைத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அதே போல மறுபகுதியை கொண்டு வருகின்ற தாசகம் கர்த்தாவே எங்களோட தேவைகளை எண்ணங்கள் எல்லாம் அறிந்து அதன் பாசம் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க ராஜாவே. இந்த நேரத்தை இந்த நாளை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு திரும்பியும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமருங்கள். நல்ல மேய்ப்பராக நாம் ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையை நம்மளையே ஒவ்வொரு நாளும் மேய்த்து கொண்டு இருக்கிற மேய்ப்பனாக ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், ஒருபோதும் நம்மளை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். இந்த சவுண்ட் கொஞ்சம் ஏற்றுங்க, விளங்குதா? என்னால் சவுண்டு கொஞ்சம் ஏற்று இருக்கிறான். ஹலோ, மைக் டெஸ்ட், மைக் டெஸ்ட். ஏன் உடம்புல தானே இருக்கு? ஹலோ, ஏதாவது கேர் பண்ணிடுவோம். ஓகே, இன்று சண்டே ஆஃப்டர் நியூ இயர், புத்தாண்டுக்கு பின்பு ஞாயிறு. இதில் சொல்கிறேன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். சண்டே ஆஃப்டர் நியூ இயர். பிரசங்கத்தின் தலைப்பு இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ், நம்மளோட பிதாவின் இல்லத்தில், where faith is shaped. நம் விசுவாசத்தை சரிப்படுத்துகிற இடம்தான் பிதாவின் இல்லம், வீடு. அது பரலோகம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆக நம் சிந்தை, நம் நோக்கம் எல்லாம் பரலோகம் நாம் காண வேண்டும். நம்ம அந்த பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், அங்க வேண்டும்னாக்கா நம் விசுவாசம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து கண்ணீர் விழுகிறார், துக்கம் அடைகிறார். Jesus Christ is saddened. He is so sad that he is crying over the people of Jerusalem. When we read today's gospel reading, Jesus Christ, he was so sad. ஆண்டவர் மிகுந்த துக்கம் அடைந்தார். மனிதர்கள் அவர் இஸ்ரேல் ஜனத்துக்காக வந்தார். அந்த வந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவருக்கு விரோதமாக செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஒன்று, ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறதோ வேறு வேறு. அவங்களோட சுயநலவாதிக்காரர்கள் அவங்களோட நன்மைக்காக அந்த ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளே அவனை மாற்றி செய்து கொண்டுள்ளார். இது பெரும்பாலும் யாரு? அந்த பரிசேயர்களும் சதுசேயரும், the Pharisees and the scribes. God gave 10 commandments to Moses. Go and tell the people of Israel to observe, to follow the 10 commandments. But the people of Israel, the leaders of Israel, the Pharisees and the scribes has modified the commandment to their own use, for their own convenience. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்து நான் சொன்னது என்ன, நீங்கள் என்னடா செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்த்து கண்ணீர். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் துக்கம் அடைந்த கண்ணீர் விடுற சம்பவம். இது ஒரு சம்பவம். அவர் இன்னொரு இடத்துல கண்ணீர் விட்டார். எப்போ ஞாபகம் இருக்குதா? எந்த சம்பவம்? லாசரு இறந்துட்டான்.
இறந்து எத்தனை நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா அந்த ஃபேமிலியோட இவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம், என் நண்பன் அப்படின்ட்டு அந்த குடும்பம் லாசரஸ் மேலே பிரியமாக இருந்தாங்க. லாசரு சீக்கிரம் இறந்துட்டான். அப்போ இறந்த 4 நாள் ஆச்சு. மரியாளும் யாரு? மரியாளும் மாத்தாலும் எதிர்பார்த்தார்கள். ஆண்டவர் இந்த செய்தி அவர் காது கட்டினது உடனே ஏன்னா ஆண்டவர் அற்புதம் செய்தவர் அல்லவா. அப்போ லாசரர் மரணம் படக்கில் இருந்தார். எப்படியாவது லாசரஸ்க்கு உயிர் கொடுப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்த்தாரு. ஆனால் இவர் வந்ததோ 4 நாள் இருக்கு. போனால் எப்படி இருக்கும்? 4 நாள் ஆச்சுனாங்க ஆற ஆரம்பிச்சிருமா இல்லையா? அப்போ அவங்க வச்சு ஆண்டவர் நீ வந்திருந்தாக்கா அற்புதம் செஞ்சுருக்கியே, லேட்டாக வர்றையே. ஆனால் ஆண்டவர் லாசர மரணத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். ஆனால் இருந்த போதும் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுத தேவன். அந்த உயிர்த்த resurrection Lord அந்த ப்ரூவ் பண்றார். I am the Lord of God of resurrection. நான் தான் அந்த உயிர்த்தெழுந்த தேவன் என்று லாசரஸ் மூலியமாக அவர் நிரூபிச்சு பண்றார். லாசரத்தை உயிர் கொடுக்கிறார். மீண்டும் உயிரோடு வரலாம் லாசரஸ். அந்த உயிர்த்தெழுதல் கொடுக்குற ஆண்டவர் தான் நம்ம இப்போ விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளை மரணம் அடைந்தாலோ உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். We believe even we die today there is a resurrection in us because our Lord Jesus Christ is a resurrected Lord. As he said, even though you die, you will become alive. He has proved. Lazarus died 4 days ago. He gave him life, came back to our life. That is the Lord of the resurrection we are worshipping today. We are believing today because our Lord is alive. We are not worshipping a God who is already died. மரித்த ஆண்டவர் நம்ம ஒன்றும் ஆராதிக்கல. நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிராக இருக்கிறதுனால தான் நம்ம நம்புகிறோம். கிறிஸ்துவர்கள் இயேசு விசுவாசிக்கிறவர்கள் நம்ம புதைச்சி மண்ணுக்கு மண் தூளாக போனால் சாம்பலாக போனால் ஆண்டவர் முன்னும் நம்ம வணங்கல. அவர் உயிரோடு இருக்கிறார். நான் மீண்டும் வருகிறேன். அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் நான் மீண்டும் வருகிறேன்றாரு. உங்களை எல்லாத்தையும் யார் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகக்கூடாது. அவன் பரலோகத்துக்குள்ளே வரணும். அவர் நம்மளுக்கிட்ட பரலோகத்தில் ஒரு இடம் ஆயத்து பண்ணி இருக்கிறார் நம்மளை கொண்டு போகிறதுக்கு. ஆக அவரோட பிள்ளைகளாக நம்ம காண வேண்டும். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும், அவரோட பிள்ளையாக இருக்கணும். ஆனால் அவர் இந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். வாசிமா மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 37லேருந்து 39 வரை. எருசலேமே எருசலேமே, ஆண்டவர் எருசலேமே எருசலேமே என்று பார்த்து கதறார். வாசிமா தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, நான் எவ்வளோ தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் அனுப்பினேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்ட. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே கல் எறிகிறவளே, நீ உங்ககிட்ட அனுப்பினவங்களே கல் விட்டு எரிஞ்சு கொன்னுட்டிய நீ. இதுதான் நடந்தது அந்த காலத்துல. அநேக தீர்க்கதரிசிகள் இவனுக்கு ஏற்றுக்கொள்ளல. வர்ற ஊழியக்காரங்க எல்லாத்தையும் கல் எடுத்து அடிச்சு சாவடிச்சிடறானுங்க. அது பார்த்து ஆண்டவர் எருசலேமே எருசலேமே
எவ்வளவுதான் உங்க மேல நான் இறக்கப்படுறது, எவ்வளவு பேர் எத்தனை ஆளு தான் உனக்கு அனுப்பி வார்னிங் பண்றது, அது தப்பு செய்யாதுங்க, இது பாவம் செய்யாதுங்க. ஆனா நான் அனுப்பின ஊழியக்காரங்களே நீ சாவடிச்சிருக்கியே. வாசியமா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகு கீழே ரெக்க கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக. அதாவது கோழி பாருங்க, ஒரு ஆபத்து என்று வரும்போது தன் கோழி குஞ்சுங்களை எல்லாத்தையும் தன் சிறகுல பார்த்துருக்குறா இல்லையா? கோழி வளர்த்துருக்குறவங்க யாராவது பார்த்துங்க, அது வந்து அப்படி மூடிக்கும். கோழி குஞ்சுங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு அது ஈகல் என்ன சொல்லுவாங்க, கழுகு, அது பறந்த வர அது பார்த்து தெரியும், தாய்க்கு தெரியும் ஆபத்து வருது, கோழி குஞ்சு பறிச்சுட்டு போயிடும் பாரு கழுகு. உடனே அது ஒரு மானியம் சாவுண்டு கொடுத்து எல்லாம் கூட்டிக்கும். அது தாய் வந்து அப்படியே கவர் பண்ணிக்கும். புரியுதுங்களா? மழை வந்தாலும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி அப்படி சேர்த்து வச்சிருக்கணும். மழையில் நிலையக்கூடாது என் பிள்ளை. அதே போல நம்ம ஆண்டவர், நீங்க எல்லாம் ஆண்டவரோட பிள்ளைகள். எருசலேமே எருசலேமே, ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. இப்ப தாமன் சந்தோஷ சபையார்களே, விசுவாசிகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இது அந்த சூழ்நிலை நம்ம வைத்து பார்ப்போம். Put ourselves in that position. We are the people of Jerusalem. We are the people of God. Jesus is looking at us and weeping. ஆண்டவர் நம் சபையை பார்த்து கண்ணீர் விடுறார். உங்க அப்பா உங்களை பார்த்து கண்ணீர் விட்டாக்க, உங்களை பார்த்து கண்ணீர் விட்டாக்க உங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நல்லா அழுவு. ஏன் நீ பெத்த அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. படு, நான் பேசாம எங்கேயாவது போய் பிறந்திருக்கலாமே, வயிற்றுல வந்து பிறந்தனே. சிலர் அப்படிதான் பேசுறாங்க. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டாக்கா பிள்ளை தாய் பேச்சு கேட்கறது இல்லை, தாயை கண்ணீர் விடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை தாய் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீ அழுவு, நல்லா படு, நீ எனக்கு நானா கேட்டேன், அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ஆண்டவர் நம்மளை எல்லாம் தன்னோட பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளை அங்கீகரிக்கிறார். அவரோட பிள்ளையாக இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு விசுவாசமாக இருக்கிறோமா? அவருக்கு விரோதமான செயல்களில் தான் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். எவ்வளோ ஊழியக்காரர்களை அனுப்பி நாம் காது விட்டு கேட்கறதில்ல. இந்த சேர்ச்சில் ஆவி இல்லை, அந்த சேர்ச்சில் ஆவி இருக்குது, அங்கே போய் தாண்டது. அங்கே ஏதாவது பிரச்சனை, அங்கேருந்து இன்னொரு சபைகள். சுத்தத்தில் தான் சபைகள் குறையில்லையே. அந்த மொழியில் போன ஒரு சபை, அந்த மொழியில் போன ஒரு சபை. எங்கே செல்வி இல்லையா? அவங்களுக்கு தெரியும் எங்கே எந்த ஊழியக்கார, எனக்கே தெரியாது. தெரியுங்க, சந்தோஷ பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்றுக்கு அந்த பாஸ்டர் பார்த்தாலே எனக்கு தெரியாது எந்த சபை அந்த பாஸ்டர். ஆனால் அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க, இந்த பாஸ்டர் அவருங்க இவங்க பரவாயில்லையே. அப்போ எல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கண்ணீர் விடுறார். இன்றைக்கு அந்த சூழ்நிலையை நாம் வைத்து பார்ப்போம். நல்லா இருக்குதா? நம்மளுக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர், நம்மளுக்காக பாவம் மன்னித்து கொடுத்த ஆண்டவர், நம் பாவத்தை எல்லாம் தன் மேல சுமந்து கொண்ட ஆண்டவர் இயேசு, அவர் நம்மளை பார்த்து கண்ணீர் விடலாமா? நீ அவரோட பிள்ளைகள். பெற்றவங்க உங்களை அவர்கள் கண்ணீர் விடுறதில் நீங்க பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் சொல்றார், உன்னை நான் எப்படி தாயே, நான் சாப்பிடலன்னா பரவாயில்ல, என் பிள்ளை சாப்பிடலன்ட்டு ஒதுக்கி ஒதுக்கி கொத்தி கொத்தி கொடுப்பாங்க. அதே போல ஆண்டவர் சொல்றார்,
ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அதே போல ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து கண்ணீர் விடக்கூடாது. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து என் பிள்ளைடாவன் யார்கிட்ட என் பிள்ளை பார்த்து அவனோட ஆண்டவர் யோபு பார்த்து சொல்றார், பிசாசுகிட்ட, என்னோட என்னது மை ஃபேத்ஃபுல் செவன், என் விசுவாசமான ஊழியக்காரனே நீ பார்த்தியா? பிசாசு சுத்திட்டு வர்றான், டெஸ்ட் பண்ண என்னோட ஊழியக்கார விசுவாசமான ஊழியக்காரன் யோபு நீ பார்த்தியா? யூ ஆர் சோ ஃபேத்ஃபுல். அப்போ பிசாசு சொல்கிறானா, அவனை பார்த்தேன், நீ தான் அவனைய வேலி போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறியே, யோபுக்கு எந்த தீமைகள் வராதபடி நீ வேலி போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறியே, எப்படி யோபுக்கு பிரச்சனை வரும்? கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையாக இருக்கும் போது ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் வேலி போட்டு பாதுகாக்கிறார். பிசாசு நெருங்க முடியாது. The evil cannot near you, your family and your children, when you are faithful to God, because God is your protection. God is faithful in you. God loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். என் பிள்ளை யாரும் தொட முடியாது. அப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் வேலி போட்டு. சொல்றேனே, நான் ஒன்றும் பண்ண முடியாது உன்னோட ஊழியக்காரனே, உன்னோட விசுவாசி. ஏன்னா நீங்க பாதுகாத்து அது ஒரு செஷன் நல்லா இருக்கும். Job will go into the trial and temptation and suffering. அந்த சூழ்நிலையை கடந்து போவான் யோபு. பிரச்சனைகள், நோய்கள் எல்லாத்திலையும் ஆண்டவர் வேலி எடுக்கிறார். ஒரு ஆள் இப்படி டெஸ்ட் பண்ண, நான் அவனை பாதுகாக்கல, இறந்த போதும் ஆண்டவரை மறுதளிக்கலையே யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார். ஆண்டவர் நம்மளாம் இருந்தாக்கா, ஐயோ என்ன ஆண்டவர் அருமையான ஒரு காடி கொடுத்து அது பிச்சுக்கிட்டு போச்சு, தோத்திரமானவர் சொல்லணும். நீங்கள் கொடுத்துங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டுங்க. எத்தனை பேரை நம்ம சொல்ல முடியும்? அதனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தேங்க்யூ. ஆனால் அதே கதியாக இருந்த உன்னோட சிந்தை நோக்கம் எல்லாம் கொடுத்ததில் இருக்கிறடியே. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வர மாட்டேங்க, நைட்டு சபைக்கு கொடுக்க மாட்டேங்க. உங்களோட டைம், டேலண்ட் அண்ட் யுவர் ட்ரெஷர் இஸ் நாட் இன் த சர்ச். ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நல்ல வசதியாக இருக்கிறிய. ஆனால் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுப்பார். Remember that what God gives He can take away from you because you are ungrateful. ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் எடுப்பார். தொடர்ந்து வாசிக்கணும். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்கு கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து நான் எத்தனை தரம் உங்களையே பாதுகாக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு போதகர்மார்களும், ஒவ்வொரு சபையில் நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களை பாதுகாக்க. ஆனால் நீங்கள் கீழ்ப்படி மட்டும்ல காதில் போட்டு இந்த காதல் வகை அந்த காதல் விட்டுறது. எவ்வளோ நாளைக்கு தான் நான் பொறுமையாக இருக்கிறதுன்ட்டு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். எவ்வளோ நாள் தான் உங்களை நான் வேலி போட்டு பாதுகாக்கிறது? கூட்டி சேர்த்து
கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நான் மனதாக ஆண்டவர் வாஸ் willing, மனதாக இருந்தார். நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனால் நீங்களோ எதிர்ப்பாக தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் பிரியமில்லாத வேலைகள், காரியங்கள், மனதில்லாமல் இருக்கிற நீங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக தாகமாக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆண்டவர் சொல்றார், நீ கீழ்ப்படியிலையா? நீ நினைக்கிற நீ நல்லா இருக்கிறன்ட்டு. You think that you are well. You think that you have been blessed. When you are not faithful to God, God is warning you. Your house will be desolated. Your children will be separated. Your family happiness will be destroyed. There won't be peace in your family, in your life, in your work, in whatever you do. நீங்க ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நீ நல்லா இருக்குன்னுட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீங்களோ ஆண்டவரையே முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ எவ்வளோ ஊழிக்காரன் நினைப்பேன், எவ்வளோ சொல்கிறேன், எவ்வளோ அடிச்சு பேசுகிற பாசுறேன், அது ஒரு ட்ராமா மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்லியும் உங்களை எச்சரிக்கும் நீங்கள் காது விட்டு கேட்கல. நீ கொஞ்சம் கூட விரும்பலை. நீங்கள் ஆண்டவருக்கு எதிர்ப்பாக தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அது ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்படியே செஞ்சு கொண்டுரு. உன் வாழ்க்கை, உன் வீடு என்ன ஆகுமா? பாழாகும். That means desolated. வீடு நாசமா போயிருன்றார். பச்சையா சொல்ல போனாக்கா குடும்பம் நாசமா போயிடும். நீ நடுத்தருவுக்கு வந்துருவ. நம்ம லோக்கல் டைலாக்ல பேசிட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு மண்டைக்கு ஏற மாதிரி. நீ எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அது ஒன்றும் தங்காது. ஒரு வேளைக்கு 2 வேளை 3 வேளை இங்கே அங்கே ஓடிட்டு ஆண்டவருக்கு உனக்கு டைம் கொடுக்க முடியல. பணம் சம்பாதிக்கணுன்ட்டு இரவும் பகலமாக ஓடிட்டு இருக்கிறங்க. எவ்வளோதான் சேர்த்து வைத்திருந்தாலும் அது தங்காதுன்றார் ஆண்டவர். அது பாழாக சரியா அப்படின்னு கொஞ்சம் சீலாப்பா சொன்னாக்க அது வேற அர்த்தமாக போயிடும். பாலமா it will be desolated if you do not listen what the word of God says. You think that you already achieved everything. You think that your family is being blessed. You think that you have received, you have got everything. வீடு இருக்குது, காடு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்குது, நல்ல பணம் சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு செகண்ட், என்னது வினாடியா, ஒரு நொடியில் ஆண்டவர் எடுத்துருவார். ஒன்றும் இல்லாத அம்போடு போயிடுவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், என்ன பண்ணி சொல்ல முடியுமா? யோபு பெரிய பணக்காரனா, நிறைய சொத்து, பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தது. ஒரு நொடியில் எல்லாம் போச்சு. வீடு போச்சு, பிள்ளைங்களை போச்சு, ஆடு மாடு, சர்வன்ஸ், எவ்ரிதிங். he lost everything. bankruptcyல போயிட்டான். அது மட்டுமல்ல, நோயில் விழுந்துட்டான். பயங்கரமான என்னது நோய்? எது? அரிக்கமா உடம்பு, கொட்டாஞ்சி வச்சு சொரியுவானா. எப்படி இருக்கும்? ஓ, நல்லா சுகமா இருக்குது சொரியும் போது. அப்புறம் பார்த்தாக்கா காயம் ரத்தமா வரும். சொரியும் போது நல்லா சுகமாக இருக்கும்.
அந்த சூழ்நிலையில யோபு போனான். உங்க வாழ்க்கையும் அந்த சூழ்நிலைகளை போகிறோம். எப்ப ஆண்டவரோட பாதுகாப்பாங்க இல்லையோ, ஆண்டவர் வேலியை எடுத்துட்டாரோ, பிசாசு உள்ள வந்துட்டான். நீங்க ஆண்டவர் விட்டு விலகும் போது உங்க வாழ்க்கையில பிசாசானவன் வந்துடுவான். Satan will enter into your family, into your house and destroy your house, your happiness, your peacefulness in the family. Don't you think that everything is okay now, but you forget the Creator. You forget the Provider. So God is warning. எனக்கு சித்தம் இருக்குது நீ நல்லா இருக்கணும். ஆனால் நீங்களோ விரும்பல. அதுதான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து, பரிசேயர் சதிசேயர் பார்த்து, எருசலேமே எருசலேமே கண்ணீர் விடுகிறார். இன்று ஆண்டவர் நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருத்தர்கிட்டாவது நம்ம இயேசுவை பற்றி பேசணும். ஒருத்தர்கிட்டாவது நம்ம அன்பை நடத்தலாம். இதை பார்த்தாலே பயப்படணும். அவங்ககிட்ட பேச்சே வேணாம், அவங்ககிட்ட சவகாசம் வேணும், ஒதுங்கி போயிடும். ஆண்டவரோட சாயல் உங்களுக்கு இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க. அதை நான் பார்த்து சுந்தரம் பார்த்து நீ பார்த்த மாதிரி ரொம்ப மாற்றமாக இருக்குதுன்ட்டு புகழணும். உங்களை பார்த்து என்ன சிலர் நல்லா சைஸ் போட்டாக்கா எந்த கடையில் நீ அரிசி வாங்கிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. அப்போ சுந்தரோட சந்தோஷத்தை பார்த்து என்ன உன்னோட அந்த ரகசியம்? அப்போ சுந்தர் சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை, நான் சபைக்கு போகிறேன், ஆண்டவர் இயேசு நான் அப்படின்ட்டு ஒரு சாட்சி சொல்லணும். அப்போ அந்த மனுஷன் அப்படிங்களா, யார் அந்த இயேசு? அந்த இயேசுவை நான் என்ன பண்ணணுமா? கணேஷ் பக்கத்தில் உன் பேர் என்ன? மோகன்ராஜ். ஏன் தூங்கிட்டு இருக்கிற? பாட அந்த பாட்டு, யார் அந்த இயேசு? ஏய் பாடுறா தனுஷ் பாடு. சண்டே ஸ்கூலுக்கு சண்டே சர்ச்சுக்கு நீ வரணும். அந்த மாதிரி உங்களை பார்த்து அந்த இயேசு பற்றி கேட்காதவங்க சொல்லணும், யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே, சண்டே சர்ச்சுக்கு நான் வர போறேன் என்று பாடணும். அது நீங்க கருவியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதான் நம்மளுக்கு பிடிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் பாருங்க நம்மளுக்கு எச்சரிக்கிறார். அவரோட வருகைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரோட பிள்ளையாக நாம் காண வேண்டும். எப்படி? வாசிமா மத வாசிக்கப்பட்ட நிருப பகுதி ரோமர் 12 வசனம். எத்தனை வருஷம் வந்து 1-5 4-7 1-5 ஏன் இங்கே 4 சரி 1-5 வாசிமா 1 தான். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்க சரீரங்களை சோல் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டும். ஆண்டவர் பவுல் சொல்கிறார் பாருங்க, நீங்க ஆண்டவரோட பிள்ளையாக காணப்பட வேண்டுமா?
அவருக்கு சாட்சியாக நீங்க இருக்க வேண்டும். நீங்க தேவனோட பிள்ளை என்ற சாட்சி அங்க இருக்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை அப்படி சொல்ல அந்த இயேசுவின் அன்பு, இயேசுவின் இரக்கம், இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். செயல்கள் அது விட்டுட்டு எடுத்ததும் அறுவாளை தூக்குனாக்கா இயேசு அப்படியே தூக்கிட்டு இருந்தாரு. முச்சிந்துக்கு அறுவாளை வச்சுட்டு காத்திட்டு இருந்தாரு. இயேசு அன்பால வென்றார். எந்த இடத்திலும் ஆண்டவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எந்த இடத்திலும் அவர் தேடி வந்தவர்களே பெருமையாக அனுப்புகிறார். புரியுதுங்களா? முதல் தடவை ஆண்டவர் சாட்டு எடுத்தார், அடிக்க ஆத்திரப்பட்டார். எங்க அது? தேவாலயத்தில். தேவாலயத்தில் இவர்கள் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, வட்டிக்கு விட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் ஆண்டவர் கண்டித்தார். இது என் தேவாலயம், நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அதுக்கு ஆண்டவர் கோபப்பட்டார். சரியா? தொடர்ந்து வாசிக்கணும். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது செய்தாக்கா நீங்க புத்தி உள்ளவங்க ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம் நடிக்காதீங்க நீங்க. ஓகே? தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அது தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உங்க சொந்த யோசனைக்குள்ள போகாதுங்க. அதான் பரிசேயர்கள் சவிசேயர்களும் செய்தார்கள். அவனுங்க சொந்தமாக எல்லா கட்டளைகள் நுழைச்சானுங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு செயல் மாறாக இவர்களுக்கு பிரியமான கண்டிஷன்லாம் கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனமாறுங்க, இப்படியே இருக்காதுங்க என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க ஆண்டவரோட பிள்ளை. ஆண்டவர் உங்களை பார்த்து கண்ணீர் விடக்கூடாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷம் அடையணும். ஆக நீங்க மறுரூபம் ஆக வேண்டும். தொடர்ந்து அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும். பாருங்க, ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. உங்களை ஆண்டவர் தன்னோட பிள்ளையாக நியமிச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை திருச்சபையிலே வைத்திருக்கிறார். இது ஒரு திருச்சபை. திஸ் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவரோட சரீரம். இந்த சரீரத்தில் நம்ம உடம்பு அநேக எத்தனை அவயங்கள். கை இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, கால் இருக்குது. அதுக்கு தனித்தனி விரல் எல்லாமே தனித்தனி ஃபங்க்ஷன்ன்றாங்கல்ல. அதுக்கு அது ஒரு வேலை உண்டு. அப்புறம் அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல எல்லாம் ஒரே இது செய்யாது பாருங்க. சரிங்களா? கையினா எடுத்து அங்கே வைக்கும். அது நீ கால் இப்படி சொல்ல, நீ எடுத்து வை அப்படின்னு. நம்ம காலால் எடுத்து கொடுத்தாங்க எப்படி சந்தோஷப்படுவோமா? வீட்டில் சும்மா அப்படி என்னது குறுக்கில் ஏதாவது ஒன்று கால் வச்சு அப்படி தள்ளனாக்கா வீட்டில் அருள் இருக்குது அவனுக்கு. அப்படி ஏசுறாங்களா இல்லையா? அந்த பொருளுக்கே நீ போல ஆண்டவர் அதுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறார். அப்புறம் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக நம்ம இருக்கிறோம். ஒருவருக்கும் அவயங்களாய் இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது ஆண்டவரோட சரீரம். It's the body of Christ. The church is the body of Christ, and you are the அவயங்கள். Okay?
அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குன்ட்டு ஆண்டவர் ஒரு ஊழியம் வைத்திருக்கிறார், உனக்குன்ட்டு ஒரு பொறுப்பு வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகள், தலைவத்துவம், பொறுப்புகள் நீங்கள் செய்ய வேண்டும். கை செய்கிற வேலை காலு செய்யக்கூடாது. புரியுதா? வாய், நாக்கு சாப்பிட்டு ருசி பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, அது வேலை வேலை செஞ்சுனாக்க எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல் உங்களையும் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிலருக்கு பாடல் நடத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க அருமையாக worship நடத்துகிறார். சிலர்கள் நல்லா வேதம் வாசிப்பார்கள். உங்களை பைபிள் வாசிக்க, கிளியராக வாசிக்க ஆண்டவர் உங்களை ஒரு அவ்வியமாக வைக்கிறார். யூ ஆர் பார்ட் ஆஃப் த பாடி. புரியுதுங்களா? சிலர்கள் அருமையாக இசை வாசிக்கிறார்கள். எல்லாரும் வாசிக்க முடியுமா? லைனில் அருமையாக கீட்டார் இருக்குது, அதில் போய் நான் வாசிக்க முடியுமா? ஸோ இட்ஸ் எ கிஃப்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திறமைகள் கொடுத்துருக்கிறார். அது எல்லாம் சேர்ந்து செயல்படும்போது அந்த ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும். சபை ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும். கவுன்சிலில் நம்ம ஒருத்தர் சேர்மன், வைஸ் சேர்மன், செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர் அப்படின்ட்டு நியமிச்சிருக்கிறாங்க. உங்களோட கடமை நீங்கள் செய்ய வேண்டும். விமென்ஸ் கடமை தலைவராக ஆண்டவர் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்களோட கடமைகள். நம் திருச்சபையாக நம்மளோட கடமைகள் அதான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு ஒதுங்கி போகக்கூடாது. யூ ஆர் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் பார்ட் ஆஃப் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். சபை வளர வேண்டும், வளர்ச்சி கட்ட வேண்டும்னாக்கா எல்லாருமாக செயலில் ஊழியம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஒப்பாடுறது, கூட்டுறது, நாக்களை அடுக்கிறது, கிச்சன் சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஊழியம். நானே தானே செய்யணும் அப்படின்னாக்கா பரவாயில்ல, நீங்கள் சொல்லிடுங்க. மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கும்பிட்றோம். அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. ஆண்டவர் சந்தோஷம். என் பிள்ளை பாருங்க எவ்வளோ சந்தோஷம் செய்கிறான். ஆனால் எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. அவனே தான் செய்யணுன்றது இல்லை. தான் சொல்கிறாங்களே, குனியை கொட்டுறவன் என்ன இல்லையா, ஒரு நாள் அவனும் எதிர்ச்சுனாக்க எப்படி இருக்கும்? எரிமலை அவ்வளோதான் பொறுக்கும். அது வெட்டிச்சுன்னா அவ்வளோதான், சுற்றி வட்டாரத்தை எல்லாரும் ஓட்டிக்குவானுங்க. இந்த மாதிரி நம் சபையை நம்ம கட்டணும். ஆண்டவர் சொல்கிறார், யூ ஆர் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ டோன்ட் யூ திங்க் இல்லை எனக்கு முக்கியமான வேலை இல்லை, விரலுக்கு எனக்கு முக்கியமான வேலை இல்லை. அந்த விரல் நம்மளால மூக்கு நோண்ட முடியாது, காது நோண்ட முடியாது. அப்போ மூக்கு அரிக்குதுனாக்க என்ன வச்சு நோண்ட போகிற நீ? காலு அதுக்கு ஆண்டவர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாரு. சரியா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்யுங்க, ஊழியத்தில் இறங்குங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எருசலேமே எருசலேமே என்று பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஆண்டவர் அருமையாக பழைய ஏற்பாடு வாசிமா, ஐசாயா 31:5 வாசிங்க. ஏசாயா 31:5 வசனத்தை ஆண்டவர் சொல்றார், நீங்கள்லாம் என் பிள்ளைகள், நான் உங்களை பாதுகாக்கிறேன், என்னை நம்புங்க, என்னை விசுவாசிங்க. வாசிங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல, பறந்து இருக்கிற பட்சி குறி போல சேனைகளின் கர்த்தர், நாம் கர்த்தர், சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல், எருசலேம் நம்ம மேல, நம்மலாம் எருசலேம். எருசலேம்னாக்கா நம்ம தான் விசுவாசிகள். ஆதரவாக இருப்பார். ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார்.
அவர் நிச்சயம் அதை காத்து தக்க பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவரை விடுவிப்பார். நம் பிரச்சனைக்குள்ள போகும்போது, கஷ்டங்கள் போகும்போது ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். ஒரு சூழ்நிலை பிரச்சனை இருக்கும்போது ஓடிடாத, ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொன்னார்ல, வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே வாரும் என்னிடம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும், ஊழியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. அந்த ஆண்டவர் தான் உங்களை சரிப்படுத்துவார். தொடர்ந்து உங்களோட விசுவாசத்தை அவர் சரிப்படுத்தி உங்களை தகுதிப்படுத்துவார். ஆண்டவரோட பிள்ளை என்னோட ஊழியக்காரன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதுக்காக நன்றி. அந்த வார்த்தை பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க முடியாது நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெப சேவை. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாக நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உங்கள் நன்றி சொல்கிறேன். உங்களோட வார்த்தையின் பிரகாரம் உனக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் இருக்க எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் உண்மை விட்டு விலகாதபடி, நாங்கள் பின் வாங்கி போகாதபடி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும். ஒரு சரீரத்தில் ஒரு அவ்வியம் போல எங்களையும் உன்னோட ஊழியத்திலையும் உன் சபையின் காரியத்திலும் நீ நல்லவர், நீ வல்லவர். ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போது ஒரு காணிக்கை பாடல் பாடி நாம் தேவனுக்கு காணிக்கை